வாசம் பண்ணுவார்னா வசனத்தினால வாசம் பண்றார். அந்த வசனம், அதனால தான் ஏசு சொன்னார், நீங்க என் வசனத்தை சாப்பிடுங்க, என் வசனத்தை நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நித்திய ஜீவன் உங்களுக்கு என்ன செய்யும்? கிடைக்கும். அப்போ வசனத்தை என்ன செய்யணும்? சாப்பிடணும். சாப்பிட்றதுக்கு என்ன வேணும்? சாப்பாடு சாப்பிட்றதுக்கு என்ன வேணும்? முதலாவது பசி வேணும். பசி இல்லாமல் இங்கே மட்டன் ஃப்ரை, சிக்கன் ஃப்ரை, பீஃப் ஃப்ரை, பன்னீர் ஃப்ரை, எல்லா ஃப்ரையும் வச்சாலும் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க? பசி இல்லாதவங்ககிட்ட கொண்டு போய் இதெல்லாம் கொடுத்தா தின்னுவானா? தின்னவே மாட்டான். நான் சில வேளைகளில் பார்த்துருக்கேன், இந்த 5 ஸ்டார் ஹோட்டல் எல்லாமே சாகப்பட போனீங்கன்னா பெரிய காரில் வருவான் பணக்காரன், அப்படி 4 எடுப்பான், 4 நக்குவான். ஆனால் 5 ஸ்டார் ஹோட்டலையே பார்க்காத பட்டிக்காடு வந்துச்சுன்னா பிளேட்டெல்லாம் பாடுற பாடு எனக்கு தெரியும். அவங்களுக்கு வயிற்றுல பசி, இவனுக்கு முட்டியில் பசி. அப்போ சொல்கிறேன், எத்தனை வெரைட்டி வச்சா சாப்பிட்றதுக்கு என்ன வேணும்? பசி வேணும். ரெண்டாவது தெரியலையோ, சாப்பிட்றதுக்கு விருப்பம் வேணுமா? சாம்பார் வச்சா ஒரு பிடி திங்கிறாலும் பிரியாணி தின்னா 4 பிளேட் தின்றாங்கல்ல. அப்போ சாம்பாரில் என்ன இல்லை? விருப்பம் இல்லை. பசி இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு என்ன வேணும்? அப்போ வேதத்தை நம்ம சாப்பிடணும்னா, பைபிளை சாப்பிடணும்னா முதலாவது வேதத்தின் மேல பசி வேணும், ரெண்டாவது வேதத்தின் மேல விருப்பம் வேணும். இந்த 2 இருந்தா வேதம் வாசிக்க மாட்டோம், வேதம் சாப்பிடுவோம். வேதத்தை நல்லா டெய்லி காலையில் சாயங்காலம் சாப்பிட்டு பாருங்க. அப்போ என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, இந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ள என்ன செய்வார்? வாசம் பண்ணுவார். இன்னைக்கு சிலர் நினைக்கிறாங்க, ஏன் பாஸ்டர் இப்போ எல்லாம் நாகரிகம் பெருத்து போச்சு, இப்போ வசனம் எல்லாம் எங்கே வந்துருச்சுன்னா ஐபேடில் வந்துருச்சு, லேப்டாப்பில் வந்துருச்சு, அப்புறம் செல்ஃபோனில் வந்துருச்சு, பாஸ்டர் மாதிரிலாம் செல்ஃபோன் வச்சே பிரசங்கம் பண்ணுறாங்க. இதெல்லாம் சரியா? சரியா தப்பா? சொல்ல மாட்டேங்குன்னு தெரியும். நான் சொல்கிறேன் ரைட். தப்புன்னு சொல்கிறீங்களா? நான் விளக்கம் சொல்கிறேன். முதலாவது பைபிள் எழுதின மெட்டீரியல் என்ன? கல். 10 நியாயப்பிரமாணம் எழுத கொடுத்தாரு, கல் கொடுத்தாரு. இன்றைக்கு அந்த கல் தான் பைபிளில் இருக்கணும் சொன்னா நான் லாரியில் கொண்டு வச்சு நிறுத்தி ஒவ்வொரு வசனத்தையா கல்லில் எடுத்து நான் பாரு, அது 2 பைபிளை 2 கையில் தூக்கிட்டு வந்தான் 10 பிரமாணத்தை. நான் இவ்வளோ பெரிய பைபிளை கல்ல எழுதலாம், எத்தனை கல் எழுதணும் சொல்லுங்க? ஒரு லாரியவே கொண்டு வந்து புல்பேட்டி பிள்ளை லாரி நிறுத்தி ஒவ்வொரு கல்லா இறங்கலாம். அது கல்லுல ஆரம்பிச்சாரு. காலம் மாறிச்சு, இப்ப தோல் வந்துச்சு. இப்ப தோல் எழுதணும், எல்லாம் சுருளா சுருட்டி அங்க வச்சான். இப்ப நான் பிரசங்கம் பண்ண வரேன்னா ஒவ்வொரு சுருளா எடுத்து, ஏசாயா சுருளா எடுறா, அவர் சுருளா எடுக்கணும். இப்ப காலம் மாறிச்சு, சுருள் போயிடுச்சு. இப்போ என்னமோ அந்த பேப்பரஸா பாப்பரஸா இன்னும் ராசில் வந்துச்சு, அது வந்து எழுதணும், மட்டையில் எழுதணும். மட்டையில் எழுதி அதுவும் போச்சு. இப்போ எங்கே வந்துச்சு? பேப்பர் வந்துருச்சு. ஏன் நீங்கள் பேப்பரை மட்டும் எடுக்கிற, ஏன் எல்லாம் கல்லை எதிர்க்கல? ஆண்டவர் எழுதின பைபிள் கல்லில் தான் இருந்துச்சு. பைபிள் பேப்பரில் வரவே கூடாது அப்படின்னு கொடி பிடிக்கலாமா? சொல்லுங்க. ராங். அறிவுப்படுத்துருச்சு. இப்போ கையடக்கமாக என்ன வந்துருச்சு? லேப்டாப் வந்துருச்சு, ஐபேட் வந்துருச்சு, செல்ஃபோன் வந்துருச்சு. ரொம்ப நல்லது. ஆனால் நான் ஒன்றை மட்டும் சொல்கிறேன், நீ லேப்டாப்பில் வச்சிருக்கியோ, நீ செல்ஃபோனில் வச்சிருக்கியோ, நீ ஐபேடில் வச்சிருக்கியோ, எதில் வச்சாலும் நீ முன்னுக்கு வர முடியாது. ஆனால் எதில் இருக்கணும்னு கேட்டிங்கன்னா மாறாத இருதயத்தில் இருக்கணும். இருதயத்தில் வச்சிருக்காம சின்னதாக பேக்கெட்டில் வச்சிருக்கேன்னு சொன்னால், இன்னும் 10 வருஷம் நீங்கள் உயிரோடு இருந்தீங்கன்னா இந்த லேப்டாப் இருக்காது, அவன் சிப்பில் வச்சுக்குவான். பைபிள் எங்கடா இருக்குன்னா என் கையில் சிப்பில் இருக்குன்னு. இன்னும் காலம் மாறி போகும்போது என்ன அறிவு பெருக்கும்னு தெரியாது. அதனால தான்
ஆண்டவர் முதல்ல சொல்லி வச்சுட்டாரு, இந்த லேப்டாப் காலம் வரும்னு ஆண்டவருக்கு தெரியாதா? செல்போன் காலம் வரும்னு ஆண்டவருக்கு தெரியாதா? ஆண்டவருக்கு நிச்சயமா தெரியுங்க. ஆண்டவர் அதனால தான் அன்றைக்கே எழுதி வச்சுட்டாரு, அப்பா வசனம் எழுதப்பட வேண்டிய இடம் உன் இருதயம். உன் இருதயம், இருதயத்தின் நிறைவினால் வசனத்தை நிறைச்சிப்பையானா உன் இருதயம் எப்படி இருக்கும்னா, வசனம் வல்லமை உள்ளது, வசனம் மகத்துவம் உள்ளது. உன் இருதயத்தை நீ வசனத்தால் நிறைப்பாயானா நீ யாரா இருப்பன்னு கேட்டீங்கன்னா வல்லமை உள்ளவங்களா. இன்றைக்கு பிசாசு அதை அறிஞ்சுதான் அநேகரை வசனம் வாசிக்க விடுறதில்லை, வசன பக்கம் போறதில்லை. இன்னைக்கு நான் கொஞ்சம் பார்த்து கேட்குறேன், எத்தனை கிறிஸ்தவங்க பைபிள் வாசிக்கிறீங்க? எத்தனை கிறிஸ்தவ பைபிள் வாசிக்கிறீங்க? எவ்வளவு நேரம் உங்க பைபிளோடு செலவு பண்றீங்க? இன்னைக்கு சிலருக்கு தூக்கம் வரட்டா பைபிளை கொடுத்தா போதும், தூங்கிடும். இது நல்ல ஸ்லீப்பிங் டேப்லெட், கையில் எடுத்தா வராத தூக்கமெல்லாம் வந்துடும். நான் சொல்றேன், உங்களுக்கு அன்பாக சொல்றேன், அருமையானவர்களை தாழ்மையாக சொல்றேன், இது தேவனுடைய வல்லமை நிறைந்தது, தேவனுடைய மகத்துவம் நிறைந்தது. நான் ஒன்றை சொல்லுவேன், இந்த வேதம் பாவத்தை விளக்கும், இந்த பாவம் இந்த வேதத்தை விளக்கும். நீ ஆண்டவரோடு நீ இருக்கிறாய் என்பதற்கு ஒரு செக்கப் இந்த பைபிளை எவ்வளவு நேசிக்கிறாங்கிற அடையாளம். இந்த பைபிளோடு நேரத்தை செலவு பண்ணாத ஒரு பெந்தகோஸ்தேக்காரன் தேவனோட இருக்கிறான் என்பது அபத்தம், பொய். இந்த வேதத்தை நீங்க வாசித்து பாரு, இதை நேசித்து பாரு. நான் கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை நான் தைரியமாய் சொல்றேன். இந்த வேதம் எதுக்குன்னு தெரியுமா? இதை நீ நேசிப்பாயான. அதான் சொல்லப்பட்டிருக்கு, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த வேதத்தை இருதயத்திலே நான் எழுதுவேன். இருதயத்தில் கர்த்தருடைய வேதத்தை இருதயத்தில் வச்சு பாருங்க, அவர் அந்த வசனத்தின் மூலமாக உங்களை உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அப்போ என்ன செய்வார்னா உன்னை ரட்சிப்பார். இந்த உலகத்தில் நம்மை பாவத்துக்குள்ளாக்க, இந்த உலகம் நம்மை அக்கிரமத்துக்குள்ளாக்க, நம்மை தீமைக்குள்ளாக்கி நம்மை அழிப்பதற்கு நம்ம எடுக்கிற ஒரு பெரிய ஆயுதங்களை, அதனால தான் சொன்னாங்க சங்கீதக்காரன், உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வாக்கை என் இருதயத்திலே வைத்து வைத்தேன். வேத வசனம் மாத்திர ஒருத்தன் இருதயத்தில் இருக்குமானால், நான் நினைக்கிறேன் இன்றைக்கி நிறைய பிரசங்கிகள் மணிக்கணக்காக பிரசங்கம் பண்ணுறவங்க நீ கத்தரை விட்டு போயிடுறான். பயத்தோடு சொல்கிறேன், நடுக்கத்தோடு சொல்கிறேன். இன்றைக்கி நிறைய பேருக்கு இந்த புஸ்தகம் பிரசங்க புஸ்தகம், நிறைய பேருக்கு இது கிறிஸ்தவங்க புஸ்தகம். ஆனால் நான் சொல்லுவேன், இந்த வேத வசனம் நம்மை தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற புஸ்தகம். இது நான் சொல்லுவேன், இது மனப்பாடம் பண்ணுறதுக்கு இல்லைங்க, இது மனப்பாடம் பண்ணுறதுக்கு இல்லை. நான் சொல்லுவேன், இது வாழ்வதற்கு. இதை நீங்கள் உள்ளத்திலே பதித்து வைப்பீர்கள். ஆனால் இது உங்களை என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சம். வாலிபர்களே, கன்னியர்களே, என் அன்பு பிள்ளைகளே, நான் உங்களுக்கு அன்பாக சொல்லுகிறேன், இந்த உலகத்தின் தீமைகளுக்கு நீங்கள் விலக வேண்டுமானால், தேவன் உங்களை ரட்சிக்க வேண்டுமானால், உங்களை நீங்களே ரட்சித்துக் கொள்ள முடியாது, உங்களை நீங்களை காத்துக்கொள்ள முடியாது. உங்களை காத்துக்கொள்ளுகிறதற்கு உன்னை ரட்சிக்கவும், உன் சத்துருக்களை உன் கையிலே ஒப்பு கொடுக்கவும், உன் பாளையமாகிய சரீரம், உன் பாளையமாகிய வீட்டுக்குள்ளே உன் வசனமாகிய தேவனுடைய வார்த்தை உலாவி வருவாரானால். அதனால் தான் அன்றைக்கு பழைய ஏற்பாட்டில் சொன்னார், நீ உன் வாசல் நிலைகளிலே எழுதி வை, உன் சுவற்றிலே எழுதி வை, உன்னுடைய வஸ்திரத்திலே எழுதி வை, உன் கையிலே எழுதி வை. படுக்கும்போது பேசு, உட்காரும் போது பேசு, நடக்கும் போது பேசு, வார்த்தையே நீ பேசு. நீ அப்படி பேசினால் நீ நன்றாயிருப்பாய், நீ விருத்தி அடைவாய், உன் வாழ்நாள் நீடித்திருக்க பண்ணுவாய், வாழ்நாள் நீடித்திருக்க பண்ணுவாய். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
இந்த தேவ சத்தம் அவன் கேட்ட பொழுது உறவு விட்டு போயிட்டான். இன்றைக்கு ஆவியானவர் தேவ சத்தத்தை கேட்டு அவரண்டை வர உதவி செய்வாராக.